friends, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு இந்துஸ் கிச்சன் அண்ட் vlog. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டிஷ் என்னன்னா எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டிஷ் பார்க்க போறோம். ட்ரை சில்லி சிக்கன் தான் பார்க்க போறோம். குயிக்கா ஒரு 15 minutes குள்ள இந்த ட்ரை சில்லி சிக்கன் எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். வாங்க வீடியோ பார்ப்போம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ட்ரை சில்லி சிக்கன் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்க. இப்போ மேரினேட் பண்ணுறது எப்படின்னு பார்ப்போம். ஸோ மேரினேஷனுக்கு நான் சிக்கன் பார்த்திங்கன்னா இப்படி ஸ்ட்ரைப்பாக நீளமாக கட் பண்ணி சைனீஸ் கட் மாதிரி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த சிக்கனில் கார்ன்ஃப்ளவரு 1.5 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 1 ஸ்பூன் மைதா, இந்த சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு, ஒரு ஃபுல் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, சில்லி சாஸ் ஒரு ஸ்பூன் கிட்ட இருக்க மாதிரி ஊற்றிக்கணும், ஒரு 1/2 ஸ்பூன் சோயா சாஸ், இதோட ஒரு ஸ்பூன் லெமன் ஜூஸ் வந்து ஊற்றிக்கணும். ஒரு ஸ்பூன் போதும். ஒரு முட்டை, ஒரு முட்டையும் போட்டாச்சு. இப்போ இதை வந்து பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம கார்ன்ஃப்ளவரும் மைதாவும் எதுக்கு போட்டிருக்கோம் அப்படின்னு சொன்னால், இந்த சிக்கனில் நல்ல ஒரு கோட்டிங் கொடுக்கறதுக்காக கார்ன்ஃப்ளவரும் மைதாவும் போட்டிருக்கோம். இப்போ இதில் உங்களுக்கு இப்போ சப்போஸ் உரப்பு காரம் வந்து வேணும்னு சொன்னால் ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் கூட நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். கலர் வேணுங்கிறவங்க கலரும் ஆட் பண்ணிக்கலாம். நான் சில்லி சாஸ் போட்டிருக்கறனால சில்லி பவுடர் போடலை. ஸோ மேரினேஷன் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதில் கொஞ்சமாக கலர் மட்டும் சேர்க்குறேன். கொஞ்சோண்டு ரெட் கலர் மட்டும் நான் ஆட் பண்ணுறேன். இதோட இன்னும் நம்ம இப்போ குழந்தைங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா அப்படி கலர்ஃபுல்லாக அப்படி இருந்தால் தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ மேரினேஷன் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த சிக்கனை நம்ம ஒரு 10லேருந்து 1/4 மணி நேரம் வரைக்கும் ஊற வைக்கலாம். நம்மளோட விருப்பம், ஒரு 1/2 hour கூட இதை வந்து ஊற வைக்கலாம். ஆனால் நான் ஒரு 10 நிமிஷம் மட்டும் இப்போ ஊற வைக்க போகிறேன். ஊற வச்சுட்டு எப்படி ஃப்ரை பண்ணுறதுன்னு ஒரு சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கேன். இதிலே நம்ம 65க்கும் போட்டு தாளிக்க போகிறனால நான் கொஞ்சமாக இப்போ ஊற்றி ஃப்ரை பண்ணுறேன். சிக்கன் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம கலரும் போட்டிருக்கறனால எண்ணெய் பார்த்திங்கன்னா கலர் ஆகிடும். ஸோ அதனால தான் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி போட்டிருக்கேன். இந்த சிக்கன் பார்த்திங்கன்னா 3லேருந்து 4 நிமிஷம் வரைக்கும் ஃப்ரை பண்ணால் போதும். ரொம்ப ஃப்ரை பண்ண விட்டால் சிக்கன் வந்து அதோட சாஃப்ட்னஸ் போயிடும், ஜூஸியாக இருக்காது. 3 நிமிஷம் ஆயிடுச்சு. சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. ஏன்னா நம்ம சின்ன பீஸாக ஸ்ட்ரைப்பாக நான் போட்டிருக்கறனால ரொம்ப நேரம் ஃப்ரை ஆகணும்னு அவசியம் இல்லை. ஸோ எடுத்துடுறேன். ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். எல்லா சிக்கனையும் இது மாதிரி ஃபஸ்ட்டு நான் ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறேன். சிக்கன் எல்லாத்தையும் பொரித்து எடுத்து வச்சுக்கிட்டாச்சு. நான் அந்த ஃப்ரை பண்ண எண்ணெயில் கொஞ்சம் எண்ணெய் மட்டும் எடுத்திருக்கேன். இதில் பூண்டு, நல்லா நீளமாக கட் பண்ண பூண்டு, ஒரு 7-8 பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, 1 நிமிஷம் நல்லா அந்த பூண்டோட வாசனை வந்து வர வரைக்கும் ஃப்ரை பண்ணணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடக்கூடாது ஃப்ரை பண்ணும்போது. அந்த வெங்காயம், பூண்டு, அந்த குடமிளகாவோட இந்த பூண்டும் அப்படியே சேர்த்து சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். ஸோ இப்போ நீளமாக கட் பண்ண ஒரு வெங்காயத்தை போட்டுக்கிறேன். அதோடைய கலர் குடமிளகா
எனக்கு வந்து ரெட்டும் க்ரீனும் கிடச்சிது. ஸோ அதை போட்டு நல்லா ஒரு நிமிஷம் வதக்கிக்கலாம். வெங்காயம் குடமிளகா போட்ட உடனே அது வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இந்த வெங்காயம் குடமிளகா வந்து ரொம்ப ஓவராக குக் ஆகக்கூடாது, ஃப்ரை ஆகக்கூடாது. பாதி வந்து ஃப்ரை ஆனால் போதும். நல்லா ஃபுல்லே இருக்கட்டும். நம்ம சிம்மில் வச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த வெங்காயத்துலேருந்து தண்ணி வெளியில் வந்துடும். ஸோ அதோட டேஸ்ட்டே மாறி போயிடும், சில்லி சிக்கனோட டேஸ்ட்டே. இப்போ அந்த வெங்காயமும் குடமிளகாவும் பாதி ஃப்ரை ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு ஸ்பூன் சோயா சாஸு, ஒரு ஸ்பூன் சில்லி சாஸு, ஒரு ஸ்பூன் கெச்சப்பு, சில்லி சாஸு 2 ஸ்பூன் கூட ஊற்றிக்கலாம். நான் 2 ஸ்பூன் ஊற்றிருக்கேன். போட்டு கொஞ்சம் லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். சாஸ்லாம் நல்லா ஒரு கொதி வர்றதுக்காக ஒரு 1/4 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவரை ஒரு 1/2 ஸ்பூன் தண்ணியில் கரைச்சி இதில் ஊற்றிக்கலாம். இது எதுக்கு ஊற்றுறோம்னா அந்த நம்ம சாஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே நல்லா சேர்ந்து வரும். இப்போ இதில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க சிக்கனை போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் சாஸு வந்து கொஞ்சம் ஜாஸ்தி வேணுங்கிறவங்க நீங்கள் அதுவும் ஜாஸ்தி கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இது வந்து ட்ரை சில்லி சிக்கன் பண்ணுறேன். ஸோ அதனால் நான் சாஸுங்க கார்ன்ஃப்ளவர்லாம் கொஞ்சமாக யூஸ் பண்ணியிருக்கேன். கிரேவி மாதிரி வேணும்னு சொன்னால் நீங்கள் கார்ன்ஃப்ளவர் ஜாஸ்தி ஊற்றிக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். கரெக்டாக இருக்குது எனக்கு. ஸோ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸோ ட்ரை சில்லி சிக்கன் ரெடி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு சூப்பரான ட்ரை சில்லி சிக்கன் பார்த்தோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸ்நாக்ஸு இது எல்லாத்துக்கும் இது வந்து சூப்பராக இருக்கும். ரைஸு, ஃப்ரைட் ரைஸ், நூடுல்ஸ் இது மாதிரி கூட நம்ம சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். ஸோ நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருக்கும் செஞ்சு கொடுங்க. ட்ரை சில்லி சிக்கன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்துஸ் கிச்சன் அண்ட் விலாக்ஸோட வீடியோஸ் ஒவ்வொன்றோட நோட்டிஃபிகேஷனும் அப்போ தான் உங்களுக்கு வரும். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச். நன்றி.